எங்கள் பாதுகாவலானது. தினம் தினம் அதன் புகழ் பாடுவோம், நன்றி கூறி நாளும் வாழ்த்துவோம். வாய்மையும் தூய்மையும் நிறைந்தவர் கன்னி மரியாள். நீதியும் நேர்மையும் நிறைந்தவர் சூசையப்பர். வாய்மையும் தூய்மையும் நிறைந்தவர் கன்னி மரியாள். தாழ்ச்சியும் சாந்தமும் நிறைந்தவர் சாந்தமும் நிறைந்தவர் இயேசு பிரான். அன்பினில் அமைதியில் உண்மையில் உழைப்பினில் ஆனந்த திருக்குடும்பம். அன்பினில் அமைதியில் உண்மையில் உழைப்பினில் ஆனந்த திருக்குடும்பம். தெய்வீகம் கமழ்ந்திடும் திருக்குடும்பம் எங்கள் பாதுகாவலானது. தினம் தினம் அதன் புகழ் பாடுவோம், நன்றி கூறி நாளும் வாழ்த்துவோம். தெய்வீகம் கமழ்ந்திடும் திருக்குடும்பம் எங்கள் பாதுகாவலானது. தினம் தினம் அதன் புகழ் பாடுவோம், நன்றி கூறி நாளும் வாழ்த்துவோம். ஆண்டவருடைய பெயரால் எனக்கு உதவி உண்டு. மன்றாடுவோமாக. எல்லாம் வல்ல தந்தை இறைவா, நீர் படைத்த அண்டங்கள் கோள்கள் யாவும் நீர் குறித்த எல்லைக்குள் வளர்ந்து உன் திருப்புகளை காத்துள்ளன. உன் திருமகனை தங்கள் குடும்பத்தில் வளர்த்து திருக்குடும்பத்தை பாதுகாவலாக கொண்டிருக்கின்ற நாங்கள் அந்த திருக்குடும்பத்தை பின்பற்றி வாழ கற்றுக் கொண்டிருக்கின்ற இந்த வேளையில் அவர்களுக்காக விழா எடுக்கின்றோம். ஆனால் விழாவின் உச்சகட்டமாக நாங்கள் மேற்கொள்ள இருக்கின்ற இந்த தேர்ப்பவனை நீ அர்த்தமுள்ளதாக்கி ஆசீர்வதித்தருளும். இந்த புனித தேர்ப்பவனை வருடம் உமது அருள் மாற்றம் நிறைந்து செயல்படுவதாக. இந்த பவனில் பங்கேற்கின்ற ஒவ்வொருவரும் நாங்கள் விண்ணகத்திற்பினர் என்பதை நினைவில் கொள்வோமாக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் இந்த தேரினை ஆசீர்வதித்து புனிதப்படுத்தி பாதுகாப்பாக. ஆமென். சுவாமி கிருபையாயிரும்
உலகத்தை மீட்ட சோதன் தேவா, எங்கள் இதயை பன்னிரட்சியும். பரிசுத்த ஆவி சர்வேஸ்வரா, எங்கள் இதயை பன்னிரட்சியும். தாமத்திருத்துவ ஏக சர்வேஸ்வரா, எங்கள் இதயை பன்னிரட்சியும். அச்சய சிருஷ்ட மரியாயே, சர்வேசுரனுடைய மாதாவே, கன்னியரில் நல்ல கன்னிகையே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். கிறிஸ்துவினுடைய மாதாவே, இரட்சகருடைய மாதாவே, மகா பரிசுத்த மாதாவே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். அத்தியந்த விரக்தி மாதாவே, பழுதற்ற கண்ணி மாதாவே, கண்ணி சுத்தங்கெடாத மாதாவே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். அன்புக்குரிய மாதாவே, ஆச்சரியமுள்ள மாதாவே, நல்லாலோசனை மாதாவே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். சிருஷ்டிகருடைய மாதாவே, இரட்சகருடைய மாதாவே, மகா புத்தியுள்ள மாதாவே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். வணக்கத்துக்குரிய கன்னிகையே, ஸ்துதிக்க யோக்கியமான கன்னிகையே, சக்தியுடைத்தான கன்னிகையே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். தயை மிகுந்த கன்னிகையே, விசுவாசமான கன்னிகையே, தருமத்தினுடைய கண்ணாடியே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். ஞானத்திற்கு இருப்பிடமே, எங்கள் சந்தோஷத்தின் காரணமே, ஞானம் நிறைந்த பாத்திரமே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். மகிமைக்குரிய பாத்திரமே, அத்தியந்த பக்தியுள்ள பாத்திரமே, தேவ ரகசிய ரோஜாவே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். தாவீது ராஜாவின் முப்பரிகையே, தந்தமயமான முப்பரிகையே, சொர்ணமயமான ஆலயமே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். வாக்குத்தத்தத்தின் பெட்டகமே, பரலோகத்தில்
ஆண்டவரும் உடனே. பெண்களிலே நீர் பேரு பெற்றீரும் மகனும் வாழியவே. அருள் நிறை மரியே வாழ்க, ஆண்டவரும் உடனே. பெண்களிலே நீர் பேரு பெற்றீரும் மகனும் வாழியவே. பரிசுத்த மரியாயே எங்கள் பரமனின் தாயாரே, பாவிகள் எங்களுக்காய் பரமனை மன்றாடும். பரிசுத்த மரியாயே எங்கள் பரமனின் தாயாரே, பாவிகள் எங்களுக்காய் பரமனை மன்றாடும். இப்போதும் நீர் மன்றாடும், எப்போதும் நீர் மன்றாடும். இப்போதும் நீர் மன்றாடும், எப்போதும் நீர் மன்றாடும். தீமைகள் நெருங்கையிலே பரமனை மன்றாடும். மரணம் வருகையிலே எம்மை தாங்கும் அம்மா. அருள் நிறை மரியே வாழ்க, ஆண்டவரும் உடனே. பெண்களிலே நீர் பேரு பெற்றீரும் மகனும் வாழியவே. அருள் நிறை மரியே வாழ்க, ஆண்டவரும் உடனே. பெண்களிலே நீர் பேரு பெற்றீரும் மகனும் வாழியவே. அருள் நிறை மரியே வாழ்க, ஆண்டவரும் உடனே. பெண்களிலே நீர் பேரு பெற்றீரும் மகனும் வாழியவே. மகனும் வாழியவே, மகனும் வாழியவே, மகனும் வாழியவே. மனசெல்லாம் மெல்ல மெல்ல மரியே உன் பேரைச் சொல்ல அகமே அகமே அருள் நிறையுதம்மா. பூ பூக்கும் நந்தவனம் போல் எந்தன் மனம் தினம் அருளால் அருளால் அம்மா உன்னருளால். கைத்தாளம் போடுவோம், மகிழ்ந்து கூடுவோம், எக்காலம் ஊதுவோம், புகழ்ந்து பாடுவோம், ஜெபமாலை சூட்டி மங்களங்கள் கூறுவோம். மனசெல்லாம் மெல்ல மெல்ல மரியே உன் பேரைச் சொல்ல அகமே அகமே அருள் நிறையுதம்மா. பூ பூக்கும் நந்தவனம் போல் எந்தன் மனம் தினம் அருளால் அருளால் அம்மா உன்னருளால். இறைவன் வாழும் சீயோன் நகரமே, யாவே தங்கிய சீனாய் சிகரமே. இறைவன் வாழும் சீயோன் நகரமே, யாவே தங்கிய சீனாய் சிகரமே. அழிந்திடா பேழையே அழகான சோலையே, விண்ணக வாசலே மாசில்லாத கன்னியே, ஆணவத்தை தாட்சியினால் ஆளும் ஜபமாலையே. மனசெல்லாம் மெல்ல மெல்ல மரியே உன் பேரைச் சொல்ல அகமே அகமே அருள் நிறையுதம்மா. பூ பூக்கும் நந்தவனம் போல் எந்தன் மனம்
எங்கள் பாதுகாவலானது. தினம் தினம் அதன் புகழ் பாடுவோம், நன்றி கூறி நாளும் வாழ்த்துவோம். தெய்வீகம் கமழ்ந்திடும் திருக்குடும்பம் எங்கள் பாதுகாவலானது. தினம் தினம் அதன் புகழ் பாடுவோம், நன்றி கூறி நாளும் வாழ்த்துவோம். நீதியும் நேர்மையும் நிறைந்தவர் சூசையப்பர், வாய்மையும் தூய்மையும் நிறைந்தவர் கன்னி மரியாள். நீதியும் நேர்மையும் நிறைந்தவர் சூசையப்பர், வாய்மையும் தூய்மையும் நிறைந்தவர் கன்னி மரியாள். தாழ்ச்சியும் சாந்தமும் நிறைந்தவர் இயேசு பிரான். தாழ்ச்சியும் சாந்தமும் நிறைந்தவர் இயேசு பிரான். அன்பினில் அமைதியில் உண்மையில் உழைப்பினில் ஆனந்த திருக்குடும்பம். அன்பினில் அமைதியில் உண்மையில் உழைப்பினில் ஆனந்த திருக்குடும்பம். தெய்வீகம் கமழ்ந்திடும் திருக்குடும்பம் எங்கள் பாதுகாவலானது. தினம் தினம் அதன் புகழ் பாடுவோம், நன்றி கூறி நாளும் வாழ்த்துவோம். தெய்வீகம் கமழ்ந்திடும் திருக்குடும்பம் எங்கள் பாதுகாவலானது. ஆராதிப்பேன், நான் ஆராதிப்பேன், ஆண்டவரே இயேசுவை ஆராதிப்பேன். ஆராதிப்பேன், நான் ஆராதிப்பேன், ஆண்டவரே இயேசுவை ஆராதிப்பேன். வல்லவரே உம்மை ஆராதிப்பேன், நல்லவரே உம்மை ஆராதிப்பேன். வல்லவரே உம்மை ஆராதிப்பேன், நல்லவரே உம்மை ஆராதிப்பேன். ஆராதிப்பேன், நான் ஆராதிப்பேன், ஆண்டவரே இயேசுவை ஆராதிப்பேன். பரிசுத்த உள்ளத்தோடு ஆராதிப்பேன், பணிந்து குனிந்து ஆராதிப்பேன். பரிசுத்த உள்ளத்தோடு ஆராதிப்பேன்,
விசுவாசத்தின் உதவி பெருக பிதாவர்க்கும் சுதனவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியாவும் மீட்பின் பெருமை மகிமையோடு வலிமை வாழ்ந்து யாவுமாக இருவரிடமாய் வருகின்றவராம் தூய ஆவியானவர்க்கும் அளவில்லாத சமர்ப்புகழ்ச்சி என்றுமே உண்டாகுக. ஆமென். மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய திருவருட்சாதனத்திலே உம்முடைய திருப்பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றீர். உம்முடைய திருவுடல் திருரத்தமாகியவற்றின் மறைபொருளை வணங்கும் நாங்கள் மீட்பின் பலனை இடைவிடாமல் அனுபவிக்க அருள் புரிந்தருளும். தந்தையாக இறைவனோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, நமது பங்கு பெருவிழா மிக சிறப்பாக நடந்தேறியது. எனவே கடவுளுக்கு திருக்குடும்பத்திற்கு நாம் முதல் நன்றியை தெரிவிக்க வேண்டும். உங்களுக்கெல்லாம் ஞாபகம் இருக்கும் என்று நினைக்கிறேன். கடந்த ஆண்டு இந்த தேர்பவனின் பொழுது மழை பெய்தது. வெரி குட். நீ காலைல ஜோனாஸ் என்னிட்டு சொல்லிக்கிட்டு இருந்தார், கடந்த ஆண்டு மழை, இந்த ஆண்டு நமக்கு நல்ல ஒரு சீதோஷணம், குளிர்ந்த தென்றல் மாதிரி ஒரு காற்று. எனவே கடவுள் இந்த ஆண்டு இந்த தேர்பவனி எந்த ஒரு தடையும் இல்லாமல், மழை என்றெல்லாம் இல்லாமல் அமைதியாக வர அருள் கூர்ந்தார். கடவுளுக்கு நன்றி. இந்த நாட்களில் எல்லாரும் ஒத்துழைப்பு தந்திருக்கிறீர்கள். எல்லோரும், இதில் எந்த விதமான பாகுபாடும் இல்லை. எனவே
அருள் தந்தை ஜோனாஸ் அவர்களுக்கு நான் சிறப்பான நன்றியை சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். இந்த கிறிஸ்மஸ் விழாவிலிருந்து தொடர்ந்து எல்லா திருப்பலியிலும் நம்மோடு இணைந்து இந்த விழாவை சிறப்பித்தார். இன்று தேர்பவனில் முழுமையாக நமது ஊரை வலம் வந்தார். எனவே தொடர்ந்து அவருடைய ஒத்துழைப்பு நமக்கு, குறிப்பாக எனக்கு மிகுந்த மகிழ்ச்சியை தருகிறது. எனவே இந்த நேரத்தில் அருள் தந்தை அவர்களை நான் மிகுந்த மகிழ்ச்சி நிறைந்த இதயத்தோடு பாராட்டி அவருக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்ளுகின்றேன். அதனால் தந்தை அவர்களுக்கு நம் பங்கின் அனைவரின் சார்பாகவும் பங்கு தந்தையின் சார்பாகவும் இப்பொழுது பங்கு தந்தை அவர்கள் பொன்னாடை போற்றி மகிழ்விருப்பார். அடுத்ததாக விழா நாயகர் எல்லா நிகழ்விலும் நல்லா சிறப்பாக செய்தார். ஒரு பெரிய விஷயம் என்னன்னா, நம்ம இளைஞர்கள்லாம் ஒன்று சேர்த்துருக்கிறார். எத்தனையோ கை தட்டுங்க எல்லாரும். நம்முடைய தந்தை அவர்கள் கேரல்ஸ் போய் விழாவை ஒவ்வொன்றும் பார்த்து செய்து மிக சிறப்பாக வழிநடத்தி நம்முடைய பங்கை வழிநடத்தும் தந்தை அவர்களுக்கு இப்பொழுது வின்சென்ட் அவர்கள் பொன்னாடை போற்றி மகிழ்விருப்பார். அருள் சகோதரிகள், நமது பங்கில் பல கண்ணீர் இல்லம் இருக்கின்றது. எல்லா கண்ணீர் இல்லங்களிலிருந்தும் அவர்களுடைய சிறந்த ஒத்துழைப்பை இந்த நாட்களில் நமக்கு வழங்கி திருவிழா சிறப்பாக நடைபெற உதவினார்கள். அதிலும் குறிப்பாக திரு பெனடிக்ட் ஆசிரியர் சொன்னது போல அருள் சகோதரிகள் இளைஞர்களை ஒன்றிணைத்து கிறிஸ்மஸ் கேரல் நமது பங்கில் இருக்கக்கூடிய ஏறக்குறைய எல்லா வீடுகளுக்கும் சென்று பாடி வீடுகளை சந்தித்து அவர்களுக்கு ஆசீர் வழங்கினோம். இதையெல்லாம் ஒருங்கிணைத்து இந்த இளைஞர் குழுவை வழிநடத்தி கொண்டிருக்கிறார்கள். எனவே அருள் சகோதரிகள் அனைவருக்கும் எனது நன்றியையும் பாராட்டுக்களையும் தெரிவித்துக் கொள்ளுகின்றேன். நமது வேதியர் திரு சூசை மரியநாதன் அவர்கள், உங்களுக்கு தெரியும், காலையில் 5:30 என்றால் 5:30க்கு சரியாக மணி அடித்து பாடல் ஜபம், அதே போல் எல்லா நிகழ்வுகளையும் அவர் நேரத்தோடு தன்னுடைய பல்வேறு பணிகள் மத்தியிலும் அதை சிறப்பாக செய்து கொண்டிருக்கிறார். எனவே வேதியர் அவர்களுக்கு எனது நன்றியும் பாராட்டுக்களும். அவரை நாம் கௌரவிக்கும் விதமாக இந்த துண்டு தான் பொன்னாடன்னு சொல்லிக்க வேண்டியதான். எனக்கு இந்த ஷால்வெல்லாம் பிடிக்கவே பிடிக்காது. நமது பங்கு பேரவை கீழ்ப்புத்துப்பட்டு பஞ்சாயத்தார், நான் எல்லாருக்கும் எனது நன்றியும் பாராட்டுக்களும். உழைத்தவர்கள் இருக்கின்றார்கள், உழைக்காதவர்களும் இருக்கின்றார்கள். இருந்தாலும் இந்த இறைவன் கடவுள் நெல்லோர் மேலும் தீயோர் மேலும் கதிரவனை உதிர்க்க செய்கிறார், மழை பொய்ய செய்கிறார். அதை போல பங்கு பேரவை கீழ்ப்புத்துப்பட்டு பஞ்சாயத்தார்
இந்த விழாவுக்காக சிறப்பாக உழைத்தவர்களுக்கும் உழைக்காதவர்களுக்கும் நன்றி, பாராட்டுக்கள். நமது மரியாயின் சேனை உறுப்பினர்கள் நான் என் கண்ணால் கண்டேன். வந்து கோவிலை பெருக்குவது, வளாகத்தை பெருக்குவது, சுத்தம் செய்வது. எனவே மரியாயின் சேனை உறுப்பினர்கள் அத்தனை பேருக்கும் எனது நன்றி, பாராட்டுக்கள். நமது பாடல் வகுப்பு பிள்ளைகள் சிறப்பாக இந்த நாட்களில் பாடினார்கள். எல்லா பிள்ளைகளும் ஒற்றுமையாக நமது பங்கில் இருந்து பாடலை பாட வேண்டும். எல்லோரும் புகழ்வது இறைவனை, மனிதரை அல்ல. எனவே அவர்கள் பாடுவது பங்கு தந்தைக்காக அல்ல, பங்கு மக்களுக்காக அல்ல. எல்லா புகழும் இறைவனுக்கே உரியது. எனவே இந்த நாட்களிலும் எல்லா நாட்களிலும் அவர்கள் இந்த பாடலை சிறப்பாக பாடுகிறார்கள். அவர்களுக்கு எனது சிறப்பான நன்றியும் பாராட்டுக்களும். இளைஞர்களை சொல்லிட்டேனா? சொல்லலை. இளைஞர்கள் நாம் எல்லாம் இளைஞர் குழு ஆரம்பிச்சிட்டோம். கார்லோ அக்யூத்திஸ் அவருடைய பாதுகாவலில் இளைஞர் குழு, அவருடைய பெயரில் இளைஞர் குழு. ஆனால் கிறிஸ்மஸ் கேரலுக்கு 40 பேர்கிட்ட வந்தீங்க, திடீர்னு டிஸப்பியர்டு. திரு பெனடிக்ட் ஆசிரியர் சொன்னது போல் எல்லாம் ஃபாரின் போயிட்டாங்கன்னு நினைக்கிறேன். எனவே எப்பொழுதும் ஆலய பணியில் நாம் அக்கறை காட்ட வேண்டும். ஆலய பணியில் எந்த அளவு அக்கறை காட்டுகிறோமோ அந்த அளவு இறைவனுடைய ஆசீர் நம் மீது அப்படியே வானம் பிளந்து கொட்டப்படும். சோதிச்சு பாருங்க. எனவே இளைஞர்கள் கிறிஸ்மஸ் கேரலில் நன்றாக பாடினார்கள், சிறப்பாக பங்கேற்றார்கள். அது தொடர வேண்டும், அது வளர வேண்டும். ஏதோ வருடத்திற்கு ஒரு முறை என்று அல்ல, எல்லா ஞாயிற்றுக்கிழமைகளிலும் குறிப்பாக அவர்கள் திருப்பலிக்கு வர வேண்டும். எல்லா கொண்டாட்டங்களிலும் அவர்கள் முன்னின்று செயல்பட வேண்டும். எனவே அவர்களுடைய அந்த ஒத்துழைப்புக்கு நன்றி, பாராட்டுக்கள். இறைவன் அவர்களை எல்லா நிலையிலும் நிறைவாக ஆசீர்வதிக்க வாழ்த்துகிறேன். அடுத்து எல்லாருக்கும் சொல்கிறேன், திரு பெனடிக்ட் ஆசிரியர் இருந்தீங்கன்னா அவருக்கு மட்டும் தனியாக சொல்கிறீங்கன்னு நினைக்காதீங்க. ஏன்னா அவர் தான் எல்லாம் நோட்டீஸ் அடிக்கிறது, மற்ற எல்லா விதத்தையும் ஆர்கனைஸ் பண்ணுறதுக்கு அவரை நான் தொடர்பு கொள்கிற பொழுது அவர் மனமுவந்து எல்லாவற்றையும் அவர் சரியாக ஒருங்கிணைத்து செயல்படுத்தினார். எனவே பங்கு பேரவை செயலர் என்ற முறையில், அதே நேரத்தில் ஓய்வு பெற்ற ஆசிரியர் என்ற முறையில் அவருடைய செயல்பாடுகள் பாராட்டுக்குரியது. எனவே அவருக்கு எனது சிறப்பான நன்றியையும் பாராட்டுக்களையும் தெரிவித்துக் கொள்ளுகின்றேன். எல்லாருக்கும் நன்றி சொல்ல நீங்கள் எல்லா விதத்திலும் இந்த பங்கு மக்கள் பங்கேற்பது தான் மிகுந்த மகிழ்ச்சியை அளிக்கும். எனவே இந்த நாட்களில் பங்கு மக்களாகிய நீங்கள் இந்த விழாக்களில் சிறப்பான பங்கேற்பை செய்தீர்கள். உங்கள் அனைவருக்கும் எனது நன்றி, பாராட்டுக்கள். இறைவன் நம் பங்கை மேலும் மேலும் ஆசிர்வதிக்க வேண்டும் என்று தொடர்ந்து ஜெபிப்பேன். இறை ஆசீர் நம் அனைவரையும் நிரப்பும், நம்முடைய வீடுகளை நிரப்பும், நம்முடைய எண்ணங்களை நிறைவேற்றும். அடுத்து இந்த டிவியை பார்க்குறீங்க, அந்த டிவிக்கு பேர் என்ன? மரியா டிவி. அதை தொடங்கி நடத்துகின்றவர் திரு சதீஷ். அவர் அதுக்கு முன்னே எதில் வேலை செஞ்சான்னு உங்களுக்கு தெரியும். எனவே இப்பொழுது தனியாக இந்த டிவியை தொடங்கி காரைக்கால் பகுதியில் சிறப்பாக பாண்டிச்சேரியிலும் பிறகு யூடியூபிலும் அவருடைய நிகழ்ச்சிகள் ஒளிபரப்பப்படுகிறது.
அப்புறம் திடீரென்று அந்த கொடியேற்றத்துக்கு அன்னைக்கு அருட்தந்தை பி ரொசாரியோ இங்கே வந்தார். ஏன்னா அவங்களுடைய ரசிகர்லாம் எனக்கு ஃபோன் பண்ணி அவருடைய பிரசங்கத்தை வீடியோ எடுத்து அனுப்புங்க, என்ன வீடியோ எடுங்க அப்படி. நான் வீடியோ எடுக்கணும்னு சொன்னேன். என்ன இருக்குன்னா வீடியோ எடுக்க தெரியாது அப்படின்னு சொன்னேன். அப்புறம் திடீர்னு யோசித்தேன். அப்போ சதீஷ் ஞாபகம் எனக்கு வந்துச்சு. சரி அவரை கேட்போம். எனவே ஃபோன் பண்ணேன். நான் ஒரு 11:30 மேல் தான் 11:45 அவர் தொடர்பு கொண்டேன். அவர் மிகுந்த மகிழ்ச்சியோடு வரும் ஃபாதர், நான் எல்லாவற்றையும் லைவ் டெலிகாஸ்ட் போடுறேன் என்ன சொன்னார். எனவே அன்றிலிருந்து அவர் நேரம் தவறாமல் இங்கே வந்து நமது திருப்பலி இன்றைக்கு தேர்பவனி முழுவதும் இருந்து அதை ஒளிபரப்பினார். அதில் நமக்கு சந்தோஷம். நான் கேட்டேன், எத்தனை பேர்? 40,000-50,000 பேர் பார்த்து, காரைக்காலில் 40,000 பேர் பார்த்தாங்க ஃபாதர், இப்படி யூடியூப்பில் இவ்வளோ பேர் பார்த்தாங்க ஃபாதர்னு இன்றைக்கி சொன்னார். அது நமது பங்குக்கு ஒரு பெரிய வரப்பிரசாதம். இந்த மரியா சேனல் வழியாக எத்தனையோ மக்கள் கீழ்ப்புத்துப்பட்டு அங்கே இருக்கக்கூடிய திருக்குடும்ப ஆலயம், இந்த பங்கில் இருக்கக்கூடிய மக்களுடைய உயிரோட்டம் உள்ள விசுவாசம், இவைகளையெல்லாம் பார்த்து இருக்கிறார்கள். எனவே ஏறக்குறைய ஒரு 80,000-90,000 மக்கள் இதை பார்த்திருக்கிறார்கள். மீண்டும் இன்னும் இது யூடியூபில் இருக்கிற பொழுது எவ்வளோ பேர் பார்ப்பார்கள். எனவே இந்த விதத்தில் அந்த நிகழ்ச்சிகளையெல்லாம் ஒளிபரப்பு செய்த மரியாள் டிவியினுடைய நிறுவனர் சதீஷ் அவர்களுக்கு எனது மனமார்ந்த பாராட்டுக்களையும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கின்றேன். அவர் ஆற்றக்கூடிய இந்த இறைபரப்பு பணி தொடர அவருக்கு கடவுள் எல்லா விதத்திலும் உதவி செய்ய வேண்டும் என்று வாழ்த்துகிறேன், ஜெபிக்கிறேன். இந்த அலங்காரங்கள் மிக மிக அழகாக செய்யப்பட்டிருக்கிறது. பீட அலங்காரமாக இருக்கலாம், வெளி லைட் அலங்காரம் எல்லாம், குடில் ஜோடனை எல்லாம் மிக சிறப்பாக நடைபெற்றிருக்கிறது. எனவே இதையெல்லாம் முன்னின்று செய்த பங்கு பேரவை, புத்துப்பட்டு பஞ்சாயத்தார் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இதை இங்கே செட் செய்த அந்த எலக்ட்ரீஷியன்ஸ் யாரெல்லாம் செய்தார்களோ அவர்களுக்கு நன்றி. தேர் மிக மிக சூப்பராக ஜோடிக்கப்பட்டிருந்தது. இன்று மாலை நான் 4:45 மணியிலிருந்து இங்கே தான் உட்காந்துட்டு பார்த்துட்டு இருந்தேன். எனக்கு தெரியும் யாரெல்லாம் வந்து வேலை செஞ்சான்னு, பரவாயில்ல. ஆனால் மிக மிக சிறப்பாக இந்த தேரை செய்திருக்கிறீர்கள். மிகுந்த மகிழ்ச்சி, பாராட்டு. இறைவன் நிச்சயமாக நம் ஒருவரையும் ஆசீர்வதிப்பார். எனவே உங்கள் அனைவருக்கும் மீண்டும் எனது நன்றியை தெரிவித்துக்கொள்ள. யாரையாவது விட்டுருந்தால் மன்னிச்சிக்கங்க, விட்டுருக்க மாட்டேன்னு நினைக்கிறேன். ஆல்டர் பாய்ஸ் கொஞ்சம் குறும்புக்காரங்க தான், இருந்தாலும் அவர்களுக்கு எனது பாராட்டுக்கள், நன்றி. அவர்கள் இன்னும் வளரணும், பக்தியில் வளரணும். இங்கே வராங்க, சும்மா உடு போட்டு வெளியே உட்காந்துட்டு ஆட்டம் போட்டுருக்காங்க, அவ்வளோதான். அதை நான் சொன்னால் அவங்களுக்கு கஷ்டமாக இருக்குது. அவங்க கஷ்டமாக இருக்குதான் நான் பேசாமல் இருக்க மாட்டேன், பேசின்னு தான் இருப்பேன். ஏன்னா எது தவறோ அதை சுட்டி காட்டுவது தான் ஒரு குருவானவருடைய பணி, ஒரு இறைவாக்கினருடைய பணி. எனவே ஆல்டர் பாய்ஸ் அனைவருக்கும் எனது நன்றியை, பாராட்டுக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இப்பொழுது எல்லோரும் அப்படி அழகாக பவனியாக சென்று நமது கொடியை எவ்வாறு மரியாதையோடு ஏற்றினோமோ அதை போல இறக்கி திருவிழாவை நிறைவு செய்வோம்.
பாதுகாவலானது. தினம் தினம் அதன் புகழ் பாடுவோம், நன்றி கூறி நாளும் வாழ்த்துவோம். நீதியும் நேர்மையும் நிறைந்தவர் சூசையப்பர். வாய்மையும் தூய்மையும் நிறைந்தவர் கன்னி மரியாள். நீதியும் நேர்மையும் நிறைந்தவர் சூசையப்பர். வாய்மையும் தூய்மையும் நிறைந்தவர் கன்னி மரியாள். தாழ்ச்சியும் சாந்தமும் நிறைந்தவர் இயேசு பிரான். தாழ்ச்சியும் சாந்தமும் நிறைந்தவர் இயேசு பிரான். அன்பினில் அமைதியில் உண்மையில் உழைப்பினில் ஆனந்த திருக்குடும்பம். அன்பினில் அமைதியில் உண்மையில் உழைப்பினில் ஆனந்த திருக்குடும்பம். தெய்வீகம் கமழ்ந்திடும் திருக்குடும்பம் எங்கள் பாதுகாவலானது. தினம் தினம் அதன் புகழ் பாடுவோம், நன்றி கூறி நாளும் வாழ்த்துவோம். தெய்வீகம் கமழ்ந்திடும் திருக்குடும்பம் எங்கள் பாதுகாவலானது. தினம் தினம் அதன் புகழ் பாடுவோம், நன்றி கூறி நாளும் வாழ்த்துவோம். விசுவாசம் அன்பு நிறைந்த நல் குடும்பங்களாய், இறைப்பற்று மறைபற்று மிகுந்த நல் குடும்பங்களாய். விசுவாசம் அன்பு